வணக்கம். நேற்று நடந்த அமைச்சர் பதவியேற்பு விழாவில் மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணோம், அவங்க அதை ஒத்துக்கலை, வேணும்னா நீங்களே மைக்கை நீக்கி சொல்லி அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா, அது ஆணவத்தோட உச்சம். ஏன்னா போன தடவை நீங்கள் தான் உத்தரவாதம் கொடுத்தீங்க, இனி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அரசு நிகழ்வுகள்லையுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மையாக இருக்குன்னு நீங்கள் தான் உத்தரவாதம் கொடுத்தீங்க. இன்றைக்கி அவங்க அழுத்தம் கொடுத்ததுனால நீங்கள் சமரசம் ஆகிட்டீங்க அப்படின்னா, இனி வர நாட்களில் பிஎம்சி திட்டமாக இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், அவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒதுங்கிடுவீங்களா? ஆட்சி அதிகாரத்துடைய முதன்மை பொறுப்பு என்ன தெரியுமா? நிர்வாகத்தை சரி செய்கிறது மட்டும் இல்லை, தான் சார்ந்த கொள்கைகளை நிலைநாக்கிறதும், தன் கொள்கைகளுக்கு எதிராக வரக்கூடிய திணிப்புகளை எதிர்த்து நிற்கிறதும் தான் நல்ல ஆட்சியாளர்களுடைய ஒரு பொறுப்பு. அந்த நம்பிக்கையை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்